ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இந்த மாதிரி போயிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்னா, ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்திங்க அப்படின்னா அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப் டு 14,550 வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கே வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. சேம் டைம் நம்ம சொன்ன மாதிரி எப்பவும் சொல்கிற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 o'clockலேருந்து செல் ஆஃப் வந்துச்சு. பார்த்திங்கன்னா 1 o'clockலேருந்து 1 o'clock 14,522 இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் 14,451 வரைக்கும் வந்துட்டு திரும்ப லைட்டாக ஒரு கேப் அப் ஆகிருக்கிறாங்க. 15 minutes இதில் பார்க்குறேன் நான். ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்த கீ லெவல்ஸில் படி எப்படி போயிருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டில் தான் வந்து மார்க்கெட் ஓப்பனே ஆச்சுது. ஸோ அதுலேருந்து ஓப்பன் ஆச்சுது, அதுலேருந்து நான் ஸ்டாப்பாக மேலே தான் போயிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 10 o'clock வரைக்கும் மேலே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 10 o'clock அப்புறம் ஸோ நம்மளோட தேர்ட் டார்கெட் ஹிட் ஆகி ஸோ தேர்ட் டார்கெட்டுக்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஸ்ட்ரெயிட்டாக அதுலேருந்து கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. பாருங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு தேர்ட் டார்கெட்டை டச் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து கீழே செல் ஆஃப் தான் வந்திருக்கு. திரும்ப நம்மளோட தேர்ட் டார்கெட்டை வந்து அதில் பிரேக் பண்ண முடியல. ஸோ அகைன் கீழே வந்துச்சு. நம்மளோட எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே ஃபஸ்ட் ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்காப்புல. ஸோ அதை எடுத்துகிட்டு திரும்ப நம்மளோட செகண்ட் டார்கெட் பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் ட்ரேட் எதுவுமே எடுக்கலை. ஸோ ஸ்டில் நான் எடுத்த ஒரே ட்ரேட் பார்த்திங்கன்னா நிஃப்டி 14,000 புட் ஆப்ஷன் வந்து ஒரு 26 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஆல்ரெடி குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி நாளைக்கு வாட்ஸ்அப்லேயே அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டில் நாளைக்கு என்ன கீ லெவல்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நாளைக்கு நிஃப்டி கீ லெவல்ஸ் என்ன பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ 14,537 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட் 14,600 வச்சுக்கோங்க. 14,600 வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் 14,646 ஆச்சுங்க. தேர்ட் டார்கெட் 14,704. அதே இது மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 14,440 பிரேக் பண்ணி கீழே வருதுங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட் ஆகிட்டு 14,377, செகண்ட் 14,323 அண்ட் பாட்டம் 14,262 வச்சுக்கோங்க. ஸோ அட் லீஸ்ட் 14,168 வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக என்ன நியூஸ் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறது வந்து 14,200. 14,200 பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் பிரேக் பண்ணிச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது ஃபர்தர் இன்னும் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 14,000 தான். ஸோ இந்த கீ லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி பார்த்து பத்திரமா ட்ரேட் பண்ணுங்கள். கேபிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டிசிப்ளினோட ட்ரேட் பண்ணுங்கள். Until then, bye. See you tomorrow.